ஹலோ கைஸ், இன்னைக்கு பிளேயர் காண்ட் லெவலில் எபிசோட் 3 இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாருமே லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால லைக்கை உண்டி எல்லாருமே போட்டுருங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அது என்ன ஈகோ, அதை பற்றிலாம் எதுவுமே போன எபிசோடில் சொல்லலை. இந்த இடமே ஒரே புகை மூட்டமாக இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகை மூட்டை கலைய ஆரம்பிக்குது. இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது, இதுதான் நம்ம லோ ஈகோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க போற இன்னொரு ஈகோ. ஏன்னா இந்த உலகத்துல ஈகோ வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா, ஒன்ஸ் நம்ம லெவல் அப்பே ஆகலனா கூட இந்த மாதிரி ஈகோஸை வச்சு நம்மளால பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். பெரிய பெரிய மாஸ்டர்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம முன்னாடி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம கிம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடையிறான். இப்போ அவன் கண்ணு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் ஸ்வாடு, இதுவும் ஒரு ஈகோ. இது வந்து எக்ஸ்கேலிபர் ஸ்வாடு. இது வந்து நிறைய அனிமே மான்வாஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வகையில இது ரொம்ப ஒரு ஹோலியான ஸ்வாடு மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு தரமான ஈகோஸோட நம்ம ஆளு வந்து அங்க எடுக்கிறான். எடுத்த அடுத்த செகண்டே அங்க ஒரு குரல் கேக்குது, நீ வந்து என்னோட மாஸ்டரா? இந்த இடமே பியூர் ஒயிட்டா நிறைய ஆரம்பிக்குது. அங்க கிம் நம்ம கிட்ட சொல்றான், ஏன் தெரியல, லோ மீட் பண்ணதை விட இந்த ஃபீலிங் இது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த சோல்லையும் என்ன ஈகோ கண்டெய்ன் ஆயிருக்கா? ஆமா மாஸ்டர், நீங்க யோசிக்கிற மாதிரி நான் ஒரு ஈகோ தான். உங்களுக்காக நான் பல காலமா வெயிட் பண்ணேன். ஃபைனலி வந்துட்டீங்க. நீங்க என்னோட காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கல்ல? அங்க நம்ம கிம்முக்கு அவளுக்கும் புரியல என்ன இது சொல்லுதுன்னு. நம்ம லோ வந்து அங்க ஸ்டார்டிங்ல கேட்டிருக்கோம்ல, எனக்கு ஏதாச்சும் பேரை வைங்கன்னு. அதே மாதிரி தான் இதுவும் அங்க கேக்குது, மாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு ஒரு பேரை வைங்க. அங்க எல் அப்படின்னு அந்த ஸ்வாடுக்கு ஒரு பேரையும் வைக்கிறான். அங்க இதனால அந்த எல் அந்த ஸ்வாடு வந்து நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்ட அடுத்த செகண்டே திடீர்னு அந்த இடமே ஓடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ரெண்டு ஸ்வாடும் கத்துது, அட பாஸ் சீக்கிரம் ஓடியா, மாஸ்டர் ஓடுங்க அப்படின்னு எல்லும் அங்க சொல்லுது. எனக்கு தெரியும், நீங்க வாய மூடுங்க. அட யாரு கிட்ட சொல்றீங்க? அதேதான், யாரு கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ரெண்டு ஈகோவும் அட் டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது. அட எப்பா, ரெண்டு பேரும் கொஞ்சம் கம்முன்னு இருங்கப்பா, நான் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும். நீங்க வேற நோயின்னு என்ன தொல்லை பண்ணிருக்கீங்க. இதனால செம்ம வேகமா முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிவார்டு இருக்கிற அந்த ரூமுக்கு அவன் போக பாக்குறான். ஒன்ஸ் அங்க போயிட்டா அவ்வளவுதான், நம்மளால தப்பிக்க முடியும். அதே மாதிரி அந்த ரிவார்டு இருக்க ரூமை டச் பண்ண அடுத்த செகண்டே ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். அங்க தப்பிக்கும் போது என்னன்னு தெரியல, அவன் முன்னாடி ஒரு மிகப்பெரிய டீமனோட கண்ணு, அது நம்ம கிம் அப்படியே பார்த்துன்னு இருக்கு. இதனால நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஐயோ என்னது இதுன்னு, நம்மளுக்கும் இது எதோட கண்ணு அப்படின்னு தெரியல. போக போக அது என்ன நம்மளும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆளு வந்து எப்படி அவங்க தப்பிச்சிட்டான். அங்க நியூஸ் மீடியான்னு இதை பத்தி தான் அங்க பேச்சு போயின்னு இருக்கு. எப்படின்னு தெரியல, உள்ள இருக்கிற அந்த இடமே தாரமட்டமா அழிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் ஓவர்லேப் ஆயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. என்ன எது நம்மளுக்கு தெரியல இப்படின்னு நியூஸ்ல வந்து அங்க போட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் என்ன விஷயம் ஆச்சுன்னு. சீன்ல அங்க ஹண்டிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல பணம் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க அம்மாவோட டிசீஸை கியூர் பண்ற அளவுக்கு கிடைச்சிருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு மோசமான ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா இருந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ பரவாயில்ல, அவங்க அம்மாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஆளு சேர்த்திருக்கான். இதுக்கப்புறமும் நம்ம கிம் வந்து அங்க நிக்கலையே, ஹண்டிங் பண்றதை அவன் விடவே இல்லை. அது ஆளு பண்ணிங்கன்னே தான் 5வது ஃப்ளோரை ஃபர்ஸ்ட் அவன் கிளியர் பண்ணான். அதுக்கப்புறம் 6வது ஃப்ளோர்ல இருக்க பங்கமான மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் கொன்னான். இதே மாதிரி 7வது ஃப்ளோரு, 8வது ஃப்ளோரு, ஏன் இத்தனைக்கும் 9வது ஃப்ளோரையே அவன் முடிச்சிட்டான். உண்மையை சொன்னா நான் சுத்தமாக எதிர்பார்க்கல என்னால் 9 ஃப்ளோரை கிளியர் பண்ண முடியும்னு. ஏன்னா நான் யோசிச்சு பார்த்ததை விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதுக்கு முக்கியமாக காரணம் இந்த ரெண்டு ஈகோஸோ தான். இது வெறும் ஆரம்பி தான், இதுக்கு மேலே தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம சியூக் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணியிருப்பான்ல, அந்த இடத்துல கிம்மு கிட்ட அவன் சொல்லியிருப்பான், லெவலப் பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒன்று நீ தோத்து போகிறவனா இருக்கணும், நம்பிக்கையை இழந்துடணும். இல்லைனா நம்பிக்கையை இழக்காம நீ வந்து போராடிக்கினே இருக்கணும். அதில் நம்ம கிம் தேர்ந்தெடுத்த பாதை வந்து 2வது பாதை தான், நம்பிக்கை இழக்காம போராடி. இப்போ நம்ம கிம் கிட்ட 2 ஈகோ வெப்பன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிம் கிட்ட 2 ரிங்ஸ் இருக்கு. அப்போனா இன்னமும் நிறைய ஈகோஸ் வந்து வரும். அவ்வளவுதான். அங்க எல்லன்னு ஒரு ஈகோ பார்த்தோம்ல, இதை நம்ம எலின்னு சொல்லலாம். நீ வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டாவே டெவலப் ஆகுற. ஏன்னா நம்ம லோ கூட வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து தன்னால இப்போ உனக்கும் கிடைக்குது. அங்க இதுக்கப்புறம் உன்னாலையும் படுவேகமா அங்க டெவலப் ஆக முடியும். அதே மாதிரி நான் உன்னை அடைஞ்சிட்டு அங்க ஓடி வரும்போது ஏதோ ஒரு டீமனுக்கான கண்ணை பார்த்தேன். அதுலேயும் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அங்கே ஏதோ ஒரு டீமனுக்கான சீல் இருந்துச்சுன்னு. இந்த எல்எஸ்ஓட கிட்ட கேட்டால் அதுக்கே தெரியல. ஏன்னா அதுவே அங்கே பல வருஷமாக இருந்திருக்கும், அதனால அது சிம்பிளாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்எஸ்ஓட லெவலும் அங்கே 8ல் இருக்கு. அங்கே இதே மாதிரி போச்சுன்னா இதோட லெவலை என்னால் அதிகமாக்க முடியும்.
அதே மாதிரி இந்த உலகத்துல நிறையவே ஈகோஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம லோவும் எல்லோ சொல்லுது, அவ்வளவுதானே மாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா அதுங்க எங்க இருக்கும்னு? எனக்கு தெரியும், அப்படி ஒரு பிளேஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் ஆக்ஷன் ஹவுஸை காட்டுறாங்க. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஏதாச்சும் ஒரு பொருள் வந்துட்டா போதும் அந்த இடத்துல விற்கிறது, இந்த மாதிரி வேலையை பண்ற இடம் தான் இது. அவங்க ஒரு பொருளை அங்க சோல்வ் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு அங்க அதுல எந்த விதமான ஈகவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம லோவும் எல்லாம் அவங்க சொல்லுது இது எந்த விதமான ஈகவும் இல்லைன்னு. அங்க இப்படி இவங்க யோசிக்கும் போது கடைசியா ஒரு ஐட்டம் வரும். ஒரு பிரேஸ்லெட் தான். அதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் சொல்றாங்க அது ஒரு ஈகோ. என்னது, அது ஒரு ஈகோவா அப்படின்னு நம்ம கிம் ரொம்ப ஆச்சரியமாவறான். அங்க வாங்கிட்டானான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் ஹவுஸ். நம்ம நினைக்கிற மாதிரி 5 10 விற்க மாட்டாங்க, அல்ல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல என்னால எப்படி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்க முடியும்? அதனால இங்க வந்து வாங்குறது வேஸ்ட் தான். லோ வர கலாய்க்குது. அட மாஸ்டர், நீங்க என்ன இந்த அளவுக்கு ஏழையா இருக்கீங்க? ஏழைலாம் நீ என்ன சொல்லக்கூடாது. நான் அந்த பாஸ் மாஸ்டரை கொல்லும் போது எனக்கு ஒரு டேகர் கிடைச்சிருக்கும். அதாங்க அந்த பேலேஸ் ஆக்குற அந்த டேகர். கிட்டத்தட்ட அதனால ஒண்டி எனக்கு $100,000 கிடைக்கும். இது எல்லாத்தையுமே ஆளு மனசுல யோசிக்கிறான். அங்க ஈகவும் கேக்குது, ஆமா மாஸ்டர், எதுக்கு நீங்க வியடா சிரிக்கிறீங்க? வர ஆசைக்கு உங்க 2 பேரையும் நான் கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அட மாஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நாட்டியான விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கிஸ் பண்ணதான் நான் உன்னை வர சொன்னேன். இதுக்கப்புறம் கடையில ஏகப்பட்ட பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேசின்னு இருக்கான். கேட்டுக்கு போன விஷயத்த பத்தியும் சொல்ல பயங்கரமா அவன் கடுப்பாகிறான். அடே பைத்தியக்கார், நீ வந்து ஏன்டா அங்க போன? அங்க போறது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கல. ஆமா ஆமா, எனக்கு மாஸ்டருங்க கூட ஆபத்தா தெரியல, இருக்கிற அந்த பிளேயர்ஸ் அவங்க தான் ரொம்ப ஆபத்தா எனக்கு தெரியுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் கேட்டுக்குள்ள போக சொன்னா கேட்ல வர மர்மமான விஷயம்லாம் ஏற்படுது. அட ஏன் நீ இப்படி எனக்கு கத்துற? அது சாதாரணமான எஃப்ரேங்க் கேட்டு தான். அதுக்கும் மேல எக்யூப்மெண்ட் எல்லாம் இல்லாம நான் லெவல் 1 பிளேயர் தான். அதனால நான் திரும்பவும் போகணும்னா என்னால அங்க தனியெல்லாம் போக முடியாது. கண்டிப்பா எனக்கு வந்து போகணும்னா அங்க ஒரு பார்ட்டி வந்து தேவைப்படும். அதே மாதிரி எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, எனக்காக நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுனா அது நீ தான். இப்பதான் உனக்கு ரீசெண்டா ப்ரொமோஷன் வேற ஆச்சுல, நீ வர என்கிட்ட சொன்ன பார்ட்டி எனக்கு கொடுக்குறேன்னு. நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போதே நம்ம கிட்ட அங்க சொல்றான், டவல்ல ஏறுது அவளுக்கும் பிடிக்காது அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு இல்ல, டவல்ல ஏற மூலமா லோவால அப்சர்வ் பண்ண முடியுது. நான் அப்சர்வ் பண்ற அந்த ஃபேஸ் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால டஞ்சனும் இல்ல கேட்டும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளால வந்து போற மாதிரி இருக்கும். அங்க என்னால தனியா போக முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. அதனால அதுக்கும் ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போதைக்கு என்கிட்ட பீஃப் எல்லாம் இருக்கு. வீட்டுக்கு போய் ஒரு கட்டுன்னு பயங்கரமா கட்ட வேண்டியதான். அதே மாதிரி முக்கியமான விஷயமா நான் நிறையவே பணம் ஏர்ன் பண்ணும். இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு நிறையவே பணம் வந்து தேவைப்படும், முக்கியமா என்னோட அம்மாக்கு. அதே மாதிரி போக போக எனக்கு எதிர்பாராத விஷயமும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாத்துக்குமே நான் இப்பயே தயாராகணும். மணியை நான் ஏர்ன் பண்ணுனா டென்ஷனுக்கு நான் போற மாதிரி இருக்கும். டென்ஷனுக்கும் ஒரு இன்சார்ஜ் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அதனால என்னால அப்படியெல்லாம் போக முடியாது, அவங்க போகவும் விட மாட்டாங்க. அதுக்காக நான் ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது இப்படி யோசிக்கும் போது நம்ம கிம் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அங்க கிரியேட் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ முன்னாடி கிரியேட் ஆகுறது ஒரு கேட்டு தான். இதுக்குதான் நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணா அந்த விஷயம் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், இதுக்கப்புறம் கேட்டுக்குள்ள போந்து சும்மா விளாச போறானா, எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா மறக்காம நெக்ஸ்ட் எபிசோடு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இப்பதான் இந்த மான்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலதான் கதை இன்னமும் வேற லெவல்ல போகும். ஸோ லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.